Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to see TNOU MSc Psychology உடைய MSYS 15. So that is Theories of Personality. So அதோடைய Block 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். So Block 1 video is already there. Please refer to it. So Block 2 is Socio-Psychological and Personality approach. Okay. So that is dealing with 3 psychologists. So 3 பேரோட theories வந்து நம்ம பார்க்க போகிறோம். So 3 பேரும் வந்து அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. So Eric Fromm, Harry Stack Sullivan and Henry Murray. Okay. So each person have their own approaches towards psychosociological, socio-psychological and personality approach. So Eric Fromm வந்து he spoke about the freedom theory and Sullivan வந்து பார்த்தீங்கன்னா he had spoke about the interpersonal theory. So interpersonal theory, and then Henry Murray வந்து he spoke about the personality theory. Okay, this we'll be covering in this video. So first we'll get into the fourth unit. Fourth unitல வந்து எல்லாத்துலயுமே வந்து you will have to learn about what they have spoke about. அதாவது அவங்க வந்து நமக்கு வந்து அது ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சரா என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ பர்சனாலிட்டியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் அவங்க தியரியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ இதில் யாரை பற்றி வேணாலும் அவங்க கேட்கலாம், இல்லை ஒரு 2 பேரை பற்றி கூட கேட்கலாம். ஸோ கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் எரிக் ஃப்ராம் வந்து he gave the theory called as freedom theory. So you must remember this. He spoke about freedom. So freedom அப்படின்னா என்னது அப்படின்னா, இங்க வந்து I have some problem, I have some ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது லைஃப்ல எல்லாருக்குமே. ஸோ அதுல இருந்து we all try to escape from that. ஸோ அதுதான் வந்து இந்த freedom theory நம்ம பேச போறோம். So here we can see that there is a combination of lack of animal instincts and the presence of rational thought. So இதெல்லாமே இருக்குது. ஸோ அதே போல வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து it will contribute to the feelings of loneliness, isolation and homelessness. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது we need to escape from these kind of feelings. ஸோ இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எனக்கு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஐ நீட் ஃப்ரீடம். ஸோ அதை பற்றி தான் வந்து எரிக் ஃப்ராம் வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் ஹவு டு எஸ்கேப், ஸோ இதுக்குரிய ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வில் கெட் இன் டு தி ஓவர்வியூ ஆஃப் எரிக் ஃப்ராம்ஸ் கான்செப்ட். ஸோ எரிக் ஃப்ராம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he has emphasized the influence of socio-biological factors, history, economics and class structure. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு என்ன அசியூம் பண்றாருன்னா, humanity separation from the natural world தான் வந்து it has produced all these feelings. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன கொடுக்குது அப்படின்னா பேசிக் ஆங்ஸைட்டி வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த பேசிக் ஆங்ஸைட்டி இருக்கும்போது இதுல இருந்து நான் வெளியே போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இங்க வந்து you are able to see that when humans are going to emerge, when you are seeing like it's a kind of evolution and rapport, we are able to see that humans have lost most of their animal instinct. Okay, animal instinct la nariya vandu avanga idu pannitaanga, but ana there is an increase in the brain development that permitted self awareness, imagination, planning and doubt. So இந்த மாதிரி பட்ட எல்லா இதுவும் இருக்கிறதுனால தான் all these are going to be called as weak instincts. ஸோ இந்த வீக் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட பிரெயின் வந்து டிஃப்ரெண்டா ஆக்க வச்சிருக்கு. ஸோ ஃப்ராம் உடைய பேசிக் அசம்ஷன் என்னது அப்படின்னா, he believes that humans வந்து they are torn away from their prehistoric union with nature. ஸோ அதாவது they have no powerful instincts to adapt to a changing world. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லா அந்த சேஞ்சிங் வேர்ல்டுக்கு மாறுறதுக்கான ஒரு இது கிடையாது. ஏன், அதுதான் வந்து ஹியூமன் டைலமா. they always have dilemma. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து அதை மாத்துறதுக்கு வந்து நமக்கு ஒரு டைலமா இருந்துட்டே இருக்குதுல்ல. ஸோ அதுதான் அப்போ அந்த ஹியூமன் எபிலிட்டி ரீசன் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது நமக்கு நிறைய நேரத்துல பிளெஸிங்காகவும் இருக்கு, பட் அட் டைம்ஸ் கர்ஸ் ஆகவும் இருக்குது. கர்ஸ் ஆகும்போது தான் we feel like we are caught in some place and we are in need of some kind of freedom. ஸோ ஒரு பக்கம் it will allow people to survive, இன்னொரு பக்கம் it will help, it will make them to solve basic insoluble dichotomies. Okay, so இதுல என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த dichotomiesல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 dichotomy பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து between life and death. ஸோ எனக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸும் எனக்கு ரீசனும் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, கண்டிப்பா we will die. ஆனா
we will நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆமா we will die but then we have some life after death. so அதனால அந்த ஒரு லைஃப் நமக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு we'll have to live a proper life நினைக்கிறோம் பாத்தீங்களா. அதுதான் இந்த டைகாட்டமில முதல் இது. அதாவது டைன்றப்போ ரெண்டு விஷயமான இது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பிளெஸிங், இன்னொரு பக்கம் ஒரு கர்ஸ்ன்ற மாதிரி. இதுல எப்படி வருதுன்னா லைஃப் அண்ட் டெத். எஸ் ஐ நோ தட் ஐ வில் டை பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஐ ஹாவ் அ லைஃப் ஆஃப்டர் டெத். ஸோ அந்த லைஃப்பை நோக்கி நான் போறேன் அப்படிங்கிறது தான். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, humans are capable of conceptualizing the goal of complete self-realization. Okay, so ஆனா இதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு complete self-realization இருக்கு, ஆனா life is too short to reach that goal. எல்லாருமே வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய பெரிய கோல்ஸ் இருக்கும், பட் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம லைஃப் பீரியட்ல முடியுமா அப்படின்னா not everybody can do that. So life is not sufficient. ஆனாலும் we have the aim to achieve something beyond our limits. So மூணாவது என்ன அப்படின்னு this is the second one. Okay, so third one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, people are ultimately alone yet we cannot tolerate isolation. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே individuals, we all are separate, ஆனாலும் we feel that என்னால லோன்லியா இருக்க முடியாது, I always want to be united with fellow beings. So இதுதான் வந்து 3 dichotomies. So Fromm's உடைய basic assumptionsல அவர் பேசுற 3 dichotomy இதுதான். ஓகே, so first என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ability to reasoning இருக்குது, that is a reason and a blessing and a curse. so அது எதனால அப்படின்றப்போ எனக்கு வந்து அந்த 3 dichotomy பத்தி நம்ம படிக்கிறோம். அடுத்தது வந்து we are going to talk about 5 types of human needs. 5 types of human needs. so இது என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னா, relatedness, transcendence, rootedness, sense of identity and a frame of orientation. so இதுல என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா can move people towards a reunion with the natural world. so அதுக்கு சில existential needs தேவைப்படுது. so இதெல்லாம் எப்போ எனக்கு எமர்ஜ் ஆச்சுன்னா during the evolution of human culture. okay, so அந்த human culture evolution நமக்கு வருது. so healthy individuals are better able to find ways of reuniting to the world. okay, so அவங்க வந்து அப்போ அந்த human needs, எனக்கு இது எல்லாமே வந்து எனக்கு வேணும், இது எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னா I will be able to reunite to the world beyond all the problems which may come across. okay, so first என்ன அப்படின்னா வந்து existentialக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து relatedனா என்னது, drive for union with other person. so I will have to relate with other people. relatedனா என்னது, relate பண்றது. so நான் யார் கூட நான் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து if a person A is there, B is there, ஏயும் பியும் தனக்கு தானே ரிலேட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்குள்ள நல்லபடியா things will go on. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, submission, power and love. submissionனா I can get along with B by me submitting myself to another person. ஸோ என்ன வந்து என்னை தாழ்த்தி நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட என்னை தாழ்த்தி போகும்போது நான் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். இல்ல நான் என்னோட பவரை காமிச்சேன் அப்படின்னா என்னால அவங்க கூட சேர்ந்து யுனைட்டடா இருக்க முடியும். இல்லைன்னா அன்பு எங்களுக்குள்ளார வந்து ஒரு 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 அஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் டூ. அதுதான் வந்து ரிலேட்டட்னஸ்ல மொத்தமா வந்து தட் இஸ் வாட் தே ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஓகே, ஸோ 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்மிசிவ் பீப்புள் வந்து டாமினேட்டிங் பீப்புள் கிட்ட போய் அவங்க இது பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவரை பத்தி பாக்குறோம் நம்ம. ஸோ அதே இது உங்களுக்கு இதுலயே வந்து யூ கெட் த பவர் ஆல்சோ. ஸோ பவர் சீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வெல்கம் சப்மிசிவ் பார்ட்னர்ஸ். ஸோ அதே போல வந்து நமக்கு வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லவ் as the union with somebody or something under the condition of retaining the separatedness. ஸோ நான் வந்து தனிமையா இல்லாம நான் இன்னொருத்தவங்க கிட்ட நான் அன்பால நான் வந்து இணைஞ்சிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீட். ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீட் என்னது, ஐ ஷுட் ரிலேட் டு சம் பர்சன். அடுத்தது டிரான்செண்டன்ஸ். ஸோ டிரான்செண்டன்ஸ்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் பியாண்ட் நார்மல். இது வந்து கிடையாது, பட் ஆனா அதை நோக்கி நம்ம போற மாதிரி. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are able to see that urge to rise above a passive and accidental existence, the realm of purposefulness and freedom. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் என் லைஃபை யோசிக்கிறது தான் வந்து டிரான்செண்டன்ஸ் அப்படின்றது. ஸோ எனக்கு இது கிடையாது, இது வந்து எனக்கு நடக்காது, பட் அதையும் மீறி நான் போறது. ஸோ அதை நான் வந்து ரீச் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் ப்ரொடக்டிவ் ஆர் நான் ப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ். ஸோ இங்க வந்து பீப்புள் வந்து எப்போ வந்து அவங்களோட இது வந்து டிரான்சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா,
பை கிரியேட்டிங் அ லைஃப் ஆர் பை டெஸ்ட்ராயிங் இட். என்னதாச்சும் பண்ணி நான் வந்து டாப்புக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த டிரான்செண்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது மூலமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கிரியேட்டிவா இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த டிரான்செண்டன்ஸ் தாட் இருக்கும்போது ஸோ அவங்க வந்து தே கேன் கிரியேட் ஆர்ட், ரிலீஜியன்ஸ், ஐடியாஸ், லாஸ், மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் லவ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்ணலாம். இதுல வந்து இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அனாட்டமி ஆஃப் ஹியூமன் டிஸ்ட்ரக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்றேன்னா, ஹியூமன்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் யூஸ் மேலிக்னன்ட் அக்ரெஷன் டு கில் ஃபார் அதர் ரீசன்ஸ் அதர் தேன் சர்வைவல். ஸோ சர்வைவலுக்கு இல்லாம நான் இவனை வந்து லைக் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இவனை கொன்னாதான் நம்ம மேல போக முடியும் அப்படின்னா அது கூட பண்ண ரெடியா இருக்காங்களா, அதுதான் இந்த டிரான்செண்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்தவனை அழிச்சிட்டு நான் மேல போகணும்னு நினைக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூட்டட்னஸ். ரூட்டட்னஸ் அப்படின்னா நான் எங்க இருக்கணும் அங்க நான் வேற வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறது, ஸோ பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுறது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரூட்டட்னஸ். ஸோ இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ரூட்ஸ் ஆர் டு ஃபீல் அட் ஹோம் அகைன் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ நம்ம என்னதான் நம்ம வந்து எவல்யூஷன் எந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இருந்தாலும் நான் வந்து இங்கதான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போடுறது. ஸோ இது எதனால நடக்கும் அப்படின்னா இது ஃபீலிங்ஸ் இருக்கும், ஐசோலேஷன் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ ரூட்டட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஒரு நான் ப்ரொடக்டிவ்ல பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are able to see that people are weaned from the orbit of their mother and become fully born. ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து வெளியே வந்து பிறக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு they should be able to have a sense of belongingness. ஸோ வந்து அந்த நேச்சுரல் வேர்ல்டு கூட அவங்க டைப் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு பிலாங்கிங்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ பீப்புள் ஹூ ஸ்ட்ரைவ் ஃபார் ரூட்டட்னஸ் ஆர் அஃப்ரைட் டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதாவது நான் வந்து என் பேரண்ட்ஸ் கூடயே இருக்கணும் அப்படின்றவங்க, நான் இங்கேயே தான் இருக்கணும், இங்கேயே தான் என்னோட பேஸ்மெண்ட்டை போட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தே வில் சம்டைம்ஸ் தே வில் நாட் ட்ரை டு மூவ் அவுட். ஸோ அடுத்த இதுக்குள்ள போகாம நான் இதுக்குள்ளேயே இருப்பேன், இதுதான் என்னுடைய பேஸ், இதுதான் என்னுடைய பூர்வீகம், அங்கதான் நான் இருப்பேன், இங்கதான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஃபீலிங். ஓகே, ஸோ அவங்க வந்து எக்ஸ்டர்னலி டிபெண்டா இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரைட்டன்ட், தே ஆர் இன்செக்யூர். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா, மதர்ஸ் அந்த மதர் கிட்ட இருந்து அவங்க வந்து நகர்ந்து போகாம, ஸோ எனக்கு அந்த மதர்ஸ் எனக்கு நர்சிங் வேணும், மதரோட வீனிங் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, ஸோ வந்து தட் இஸ் வென் த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு மூவ் அவுட். ஸோ அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், இல்ல the child should start accepting the other things in the world அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தள்ளுவோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ரூட்டட்னஸ். ஒரு குழந்தை வந்து நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் வீட்டுல தான் இருப்பேன், நான் அம்மா கூட தான் ஃபுல்லா இருப்பேன்னா ஒத்துக்குவோமா, ஒத்துக்க மாட்டோம். அதுதான் ரூட்டட்னஸ்ன்றது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது. அடுத்து சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டினா நான் யாரு, என்னுடைய ஆக்ஷன்ஸுக்கு வாட் இஸ் மை இது. ஸோ பீப்புள் பிரிமிட்டிவ் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, தேர் ஐடென்டிஃபை வித் தேர் கிளான். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸா பார்க்காம நான் வந்து அந்த குரூப்புக்குள்ளார தான் இருக்கிறேன், ஸோ வந்து எனக்கு இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு அவங்க நினைக்கிறது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்றது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றேன், நியூராட்டிக் பீப்புள் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தி அட்டாச் தெம்செல்ஸ் டு பவர்ஃபுல் பீப்புள் ஆர் சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க எப்பயுமே அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை அவங்க சீக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஹெல்தி பீப்புள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே வில் ட்ரை டு ஹேவ் தேர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வித் சம்திங், அவங்க இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு அவங்க காமிக்கிறது. ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ஓரியன்டேஷன். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ஓரியன்டேஷன்ன்றது எதை நோக்கி என் லைஃப் போகுது, ஸோ டு வாட் ஐ எம் லைக் கோயிங். ஸோ அது எப்படின்னா ஹியூமன்ஸ் நீட் அ ரோட் மேப், அது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ஓரியன்டேஷன் மாதிரி. ஸோ இந்த மேப் இல்லை அப்படின்னா வந்து அவங்களால they will be confused and they cannot work consistently. Okay, so in the frame of orientation it help people to organize the various stimuli that influence on them. So இது எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இது. ஸோ ரோட் மேப் இருக்கும்போது என்ன இருக்கணும், எனக்கு ஐ நீட் அ கோல் ஆர் அ டெஸ்டினேஷன். அது இல்லைன்னா இட் வில் பிகம் வர்த்லெஸ். ஓகே, ஸோ ஹியூமனுக்கு என்ன இருக்குன்னா, தே ஹேவ் மென்டல் கெப்பாசிட்டி டு இமேஜின் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போனோம் அப்படின்னா நான் இப்படியும் போகலாம், இல்லை இப்படியும் போகலாம், இல்லை நான் இப்படி கூட போகலாம். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் சம்திங். ஸோ ஆனால் வந்து தே நீட் அ ஃபைனல் கோல். ஸோ ஒரு ஃபைனலா ஒரு கோல் இருக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கணும், எனக்கு அந்த ஃப்ரேமை நோக்கி நான் வந்து ஓடணும் அப்படின்றது தான். அப்படி இருந்தாதான் வில் பி ஏபிள் டு டிரான்செண்ட் அவர் ஐசோலேட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டட்னஸ் பார்த்தோம், we have to relate with people. டிரான்செண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லெவலுக்கு மேல அச்சீவ் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் மை ரூட்.
அந்த ரூட்டுக்குள்ள போகும்போது என்னோட ஐடென்டிட்டியை நான் யார்கிட்ட தேடுறேன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபைனலா நான் எல்லாமே தேடுறேன், பட் திரும்ப எதுக்கு? ஒரு கோல். அது வந்து ஃப்ரேம் ஆஃப் ஓரியன்டேஷன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸி. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் எஸ்கேப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு மெக்கானிசம் ஆஃப் எஸ்கேப்ல. ஸோ என்னன்னா அத்தாரிட்டேரியனிசம், டிஸ்ட்ரக்டிவ்னஸ் அண்ட் கன்ஃபர்மினிட்டி. இது என்ன அப்படின்னா பேசிக் ஆங்ஸைட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஐசோலேஷனை நோக்கி ஒரு ஃப்ரைட்னிங் சென்ஸ் கொடுத்துரும். ஐ கேன் நாட் பி அலோன் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ வில் ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் த லோன்லினஸ். ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அப்போ அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா அத்தாரிட்டேரியனிசம். ஸோ அந்த ஒரு லோன்லினஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேரியனிசம் என்னன்னா ஸ்ட்ரிக்ட் ஒபீடியன்ஸ். ஸோ அதாவது வந்து அவங்க வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ they are ready to give up their independence. ஸோ அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பிஹேவியருக்கு வந்து அவங்களோட பிஹேவியரையும் அவங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா they are trying to accept to the outside person. ஸோ வந்து என்கிட்ட இதெல்லாம் நான் லேக் பண்றேன், பட் இன்னொருத்தவங்கிட்ட இருக்குதுன்றப்போ நான் அதுக்கு அப்படியே நான் வந்து விட்டு கொடுக்குறது. அதுதான் இந்த மேசோச்சிசம். மேசோச்சிசம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபீலிங்ஸ் ஆஃப் பவர்லெஸ்னஸ், வீக்னஸ் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி. ஸோ அதனால ஐ எம் ட்ரைங் டு ஜாயின் மை செல்ஃப் டு அ மோர் பவர்ஃபுல் பர்சன். ஓகே, ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நான் போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாடிஸ்டிக் டெண்டன்சி இங்க வருது. ஸோ இந்த மேசோச்சிசம் இருக்கும்போது இன்னொன்னு வந்து சாடிசம்ன்றதுனா இட் இஸ் பிகமிங் வெரி நியூராட்டிக். ஸோ இதுல வந்து அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஆல்சோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் டெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேக்கிங் அதர்ஸ் டிபெண்டன்ட். அடுத்தவங்க என்னதான் சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் காமிக்கிறது. ஓகே, ஸோ பவர் காமிக்கிறது. செகண்ட் என்னன்னா யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் அதர்ஸ். அடுத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அடுத்தவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஃபார் தேர் ஓன் ப்ரெஷர். என்னோட சந்தோஷத்துக்காக நான் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் ஷோயிங் மை பவர், ரெண்டாவது நான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, மூணாவது வந்து யூ கெட் சம் ஹாப்பினஸ் டு சி அதர்ஸ் சஃபர். அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சாடிஸ்டிக் டெண்டன்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேரியனிசம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து மெக்கானிசம் ஆஃப் எஸ்கேப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ்னஸ். ஸோ டிஸ்ட்ரக்டிவ்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து இட் சீக்ஸ் டு டூ அவே வித் அதர் பீப்புள். ஸோ வந்து இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே நேஷன்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் எம்ப்ளாயிங் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ்னஸ் டு எஸ்கேப். ஸோ அடுத்தவங்கள வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களை அழிச்சேன் அப்படின்னா என்னால வந்து இருக்கிற பிரச்சனையில தப்பிக்க முடியும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பை டெஸ்ட்ராயிங் பீப்புள் ஐ ஃபீல் தட் ஐ கேன் ரெஸ்டோர் மை நேஷன். இப்போ நான் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வார் நடக்குன்னா அவங்க டெஸ்ட்ராய் பண்ணா எனக்கு அந்த பவர் கிடைக்குதுன்ற மாதிரி அந்த தாட் மாதிரியே இண்டிவிஜுவல்ஸ்குள்ளார வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ்னஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தவங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துடுறாங்க. அவங்க எழுதின ஹோம்ஒர்க் வந்து நம்ம கிழிச்சு போட்டுட்டோம்னா நான் எழுதிட்டேன் அப்ப நான் தான் பெஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, பை டெஸ்ட்ராயிங் அதர் பர்சன்ஸ் ஆர் நேஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா they eliminate the problem in the outside world. ஸோ இந்த காம்படிஷன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிமினேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்மிட்டி. கன்ஃபார்மிட்டின்றது ஒரு ரோபோட் மாதிரி செயல்படுத்துறது. ஓகே, இன்னொருத்தவங்களுக்கு கிட்ட வந்து அவங்க வந்து ரோபோட் மாதிரி இருக்கிறது. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் செய்யுது, அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறது. மெக்கானிக்கலி ரியாக்டிங் ப்ரிடிக்டபிலிட்டி அண்ட் மெக்கானிக்கலி டு த விம்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்க சொல்றதுக்கு ஏத்து நடந்துக்கிறதே தவிர they do not know what they want, think or feel. எனக்கு என்ன வேணும்னு தெரியாம I conform to the needs of others. அடுத்தவங்களுடைய நீட்ஸுக்குனே நான் என்ன அப்படியே சப்மிசிவ் மாதிரி பண்றது. ஓகே, the next one is going to be character orientation. அந்த character orientationனா என்ன ஆகும்? It will make a person unique. ஒரு பர்சனை யூனிக்கா காமிக்கிறது அவங்களுடைய கேரக்டர் தானா. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் கண்டிப்பா கேரக்டர் வந்து மாறும். ஸோ இது மூலமா எப்படி பர்சன் டிஃபைன் பண்ணிருக்காங்க நீங்க கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரொடக்டிவ் ஓரியன்டேஷன் இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தோம் ப்ரொடக்டிவ் நான் ப்ரொடக்டிவ். இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ப்ரொடக்டிவா இருந்தா என்னது, ப்ரொடக்டிவா இருந்தா என்னது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரொடக்டிவ் அப்படின்னா people can acquire to receiving things passively, exploiting, hoarding or marketing or exchanging things. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு நான் ப்ரொடக்டிவ் strategies that fail
டு மூவ் பீப்புள் க்ளோசர் டு பாசிட்டிவ் ஃப்ரீடம். ஓகே, இது வந்து எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். நான் ப்ரொடக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், ஏன்னா இட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் இல்ல. ஸோ நெகட்டிவா இருக்கும், பட் மொத்தமா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. தேர் இஸ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால இது வந்து நம்ம வந்து எப்படி எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசெப்டிவ். ஓகே, ரிசெப்டிவ்ன்றது என்னன்னா லைக் ஆல் த குட் லைஸ் அவுட் சைட் தெம்செல்ஸ். ஸோ இந்த ரெசெப்டிவா இருக்கிற பீப்புள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது எல்லாமே வெளியே இருக்கு, எனக்குள்ள எந்த நல்லதுமே இல்லை, ஸோ எல்லாமே வெளியே தான் இருக்குன்ற மாதிரி தே ஃபீல் அண்ட் தே வாண்ட் அதர்ஸ் டு ஷோ தெம் வித் லவ் ஐடியாஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் இந்த ரிசீவிங் எண்ட். என்கிட்ட எதுவுமே இல்லை, பட் எல்லாருமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்னா என்னது, இவங்க வந்து தே பிலீவ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் குட்ஸ் அவுட் சைட் தெம்செல்ஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே அக்ரெசிவ்லி டேக் வாட் தே வாண்ட். அவங்க எனக்கு என்ன வேணும்ன்றது வெளியே இருக்குதா, அதை நான் எடுத்துக்கிறேன், பட் அக்ரெசிவா நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ தே ஆர் யூசிங் cunning or they are either cunning or forced to take someone else's spouse ideas or property. ஸோ மற்றவங்க அடிச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஹோர்டிங். ஹோர்டிங்ன்றது என்னது, லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் எவ்ரி திங் இன்சைட் அண்ட் நாட் லெட் கோ ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் எதையுமே வெளியே காமிச்சிக்காம இது பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ ஐ எம் லிவிங் இன் த பாஸ்ட். ஐ எம் லிவிங் இன் த பாஸ்ட் அண்ட் புதுசா எது வந்தாலும் ஐ எம் நாட் லெட்டிங் இட் டு கம் நியர் மீ even if it is going to be for my own benefit. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்ல என்ன அப்படின்னா, how best I am able to sell myself. என்னுடைய ஒரு growthக்கோ ஒரு இதுக்கோ வந்து நான் என்ன வந்து எப்படி நான் வெளியே வந்து மார்க்கெட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா நம்ம வந்து we have to market our own self. They ask why are you fit for this job, உன்னையே நான் வேலைக்கு எடுக்கணும்னு வாங்க. ஸோ அப்போ அங்க என்ன பண்றோம்னா we'll be doing this kind of self marketing. ஸோ நான் எதுக்காக வந்து ஐ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஓரியன்டேஷன். ப்ரொடக்டிவ் ஓரியன்டேஷன் 3 டைமென்ஷன் இருக்கு, ஒர்க்கிங், லவ்விங் அண்ட் ரீசனிங். ஓகே, ஸோ பீப்புள் ஒர்க் பண்ணும்போது தேல் ஒர்க் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஃப்ரீடம். அதே போல வந்து ஹெல்தி பீப்புள் வந்து தேல் வேல்யூ ஒர்க் as not an end but it is a kind of செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி. அடுத்தது லவ். ஸோ ப்ரொடக்டிவ் லவ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4 கேரக்டர் குவாலிட்டிஸ் இருக்கு, கேர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் நாலேஜ். ஸோ இது 4மே இருக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். சரி, பேஷனேட், லவ் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல் தட் இஸ் அலைவ். ஸோ எல்லாத்துலயும் வந்து ரொம்ப பேஷனேட்டா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோஃபிலிக் பீப்புள். ஸோ பயோஃபிலிக் பீப்புள் வந்து என்னன்னா, they desire to further all in life. So life of people, animals எல்லாமே நல்லா இருக்கணும். They are concerned with the growth and development of themselves as well as others. So இதான் வந்து பயோஃபிலிக் பீப்புள். ஸோ நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என்னை சுத்தி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நல்லது நினைக்கிறது தான் வந்து நம்ம இந்த பயோஃபிலிக் பீப்புள் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ தே ஆர் கன்சர்ன்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்சோ ஹெல்தி பீப்புள் சி அதர்ஸ் ஆஸ் தே ஆர். அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாம அவங்க எப்படி இருக்காங்கன்றத பார்த்து அதுக்கேற்ற அவங்கள வந்து அக்செப்ட் பண்றது. ஸோ டு preserve things, exchange things, to work, love and think productively. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ இது எங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சி தட் இது வந்து பாத்தீங்கன்னா வெரி லிட்டில் எம்பிரிக்கல் ரிசர்ச், பட் ஆனா இவரோட ஐடியாஸ் வந்து ரொம்ப சோசியலாஜிக்கலா சைக்கலாஜிக்கலா இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் சொசைட்டில இதை கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். we have to think about this because நம்மளுடைய கன்வீனியன்சஸ், நமக்கு வந்து பர்சனல் ஃப்ரீடம் வேணும், ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி வேணும். ஆனா இது ரெண்டும் நடக்கும்போது சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் எஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரம் தேர் கம்யூனிட்டி which might be harmful to their well-being. ஸோ இந்த பர்சனல் ஃப்ரீடமை நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம எந்த ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் இல்லாம how do I achieve அப்படிங்கிறது தான் வந்து எரிக் ஃப்ராம் அவருடைய தியரியே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு. now next we are going to go to the 5th unit. ஹாரி ஸ்டாக் சல்லிவன் அப்படிங்கிறவரு. ஓகே, ஸோ இவர் வந்து இன்டர்பர்சனல் தியரி. இவர் எதை பத்தி பேசுறாருன்னா இன்டர்பர்சனல் தியரி. ஸோ வாட் ஹி இஸ் டெல்லிங் இஸ் பர்சனாலிட்டி will develop through social interactions and relationships. ஸோ ஒருத்தர் கூட நான் எப்படி வந்து நம்ம பழகுறோம் அதை பொறுத்தா வந்து இட் இஸ் கோயிங் டு டெவலப், எம்பசைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கிற அந்த இன்னேட் டிரைவ்ஸ் பொறுத்து தான் வந்து மாறுது அப்படிங்கிறாரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராய்ட் இருக்கார்ல, சிக்மண்ட் ஃப்ராய்ட்,
அவருக்கு அப்புறமேட்டு வந்து இந்த நியூ அனாலிஸ்ட், புது அனாலிஸ்ட் வந்து யாருன்னா இந்த கேரன் ஹார்னி, எரிக் ஃப்ராம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃப்ராய்டோட ஃபோக்கஸ் விட்டு அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா சோஷியல் என்வாயன்மெண்ட் நோக்கி ஃபோக்கஸ் போகுது. ஸோ இந்த இதை வந்து யார் பண்ணாங்க மெயினா அப்படின்னா ஹாரி ஸ்டாக் சலிவன். ஸோ இந்த சலிவன் வந்து he was more into this and இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து இவர் சொன்னாரு. ஸோ he is focusing on the interpersonal ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ இவர் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னா இன்ஃபென்சி, சைல்ட்ஹுட், ஜுவனல் எரா, ப்ரீ அடலசன்ஸ், ஏர்லி அடலசன்ஸ், லேட் அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட். ஸோ இதுதான் வந்து இவருடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அக்கார்டிங் டு ஹாரி ஸ்டாக் சலிவன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்தி ஹியூமன் வந்து எப்படி இருக்குன்னா பர்சன்ஸ் எபிலிட்டி டு எஸ்டாப்ளிஷ் இன்டிமெசி வித் அதர் பர்சன். ஸோ இன்டிமெசியும் ஆங்ஸைட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்பர்சனல் தியரிக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்டிமெசி இஸ் நீடட் அண்ட் தென் அந்த ஆங்ஸைட்டி வந்து இட் வில் இன்டர்ஃபியர். ஸோ இந்த ஆங்ஸைட்டியை வந்து நான் என்ன மாதிரி நான் வந்து ஓவர் கம் பண்ண போறேன். ஸோ இதான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு எனக்கு என்னென்ன வருது, ஐ கெட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், எனக்கு டென்ஷன் வருது. ஸோ அப்போ இந்த டென்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டென்ஷன்ஸ் வந்து இட் கேன் பி கோவர்ட் ஆர் ஓவர்ட் பிஹேவியர். கோவர்ட்னா என்னது, எக்ஸ்டர்னலா இருக்கலாம், இன்டர்னலா இருக்கலாம். ஸோ டென்ஷன் வரும்போது நான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தலாம், இல்லை நான் என்னையே கஷ்டப்படுத்திக்கலாம். ஸோ ஆனா வந்து இது வந்து என்ன ஆகும்னா when this getting into energy transformation I'll be able to satisfy my needs. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி என்னோட ஆங்ஸைட்டி நான் குறைக்கிறதுக்கு நான் ஏதோ பண்றேன். when I'm able to do an energy transformation with this with these kind of tensions. Okay, so tension is a potentiality for action that may or may not be experienced in awareness. Okay, so நிறைய டென்ஷன் என்ன, ஆங்ஸைட்டி, premonitions, drowsiness, hunger, இது எல்லாருமே everything is felt but not always on a conscious level. டென்ஷன் வருதுன்னா என்னது, நம்மளுடைய unconscious level தான் நமக்கு இங்க வந்துருது. ஓகே, so tension comes from the unconscious level. so next one வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து needs பத்தி பார்க்க போறோம். so what are needs அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு here we are talking about two types of needs. so ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா general needs, the other one is called as zonal needs. so general needs என்னது, நமக்கு வேண்டிய ஃபுட், வாட்டர், ஏர், இது எல்லாமே. ஸோ நமக்கு ஜோனல் நீட்ஸ் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஏரியா, ஸோ நமக்கு ஓரல் கேவிட்டிக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு பார்ட்டா நமக்கு தேவைப்படுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஆர் எபிசோடிக். நீட்ஸ் ஆர் எபிசோடிக் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் லூஸ் இட்ஸ் பவர். திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிக்க மாட்டேன். பட் ஆஃப்டர் சம் டைம் ஐ மைட் திங்க் அகெயின். ஸோ திஸ் யூ கேன் சே தட் ஹங்கர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ஹங்கர் வந்து எஸ் இட் இஸ் எபிசோடிக். ஒரு டைம் எனக்கு வந்து ஐ ஃபீல் ஹங்கர், பட் அதுக்காக அது நம்ம சாப்பிட்ட உடனே அது மொத்தமா போயிருமா அப்படின்னா கிடையாது. அகெயின் இட் கேன் ரிகர். திரும்ப வந்து எனக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்தோ நீட்ஸ் ஒரிஜினலி ஹாவ் பயாலஜிக்கல் காம்போனன்ட், ஸோ மெனி ஆஃப் தி ஸ்டெம் ஃப்ரம் அன் இன்டர்பர்சனல் சிச்சுவேஷன். ஸோ பேசிக் இன்டர்பர்சனல் நீட் என்னன்னா டெண்டர்னஸ். ஸோ ஒரு இன்ஃபென்ட் வந்து அது ஒரு டெண்டர்னஸ் வந்து இட் வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இட்ஸ் பிரைமரி கேர்டேக்கர். அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு டெண்டர்னஸ் இருக்கணும், அப்பதான் வந்து that child will be happy. okay, so அதுதான் வந்து நம்மளுடைய ஜெனரல் நீட்ஸா இருக்குது. so that is what I'm doing, general needs and zonal needs. zonal needனா என்னது, என்னுடைய மவுத் வந்து it will satisfy taking food. so அப்போது zonal need for the oral cavity. okay, so இது வந்து நீட்ஸ்ல. so first நம்ம டென்ஷன் பார்த்தோம், அப்புறம் நமக்கு என்ன நீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆங்ஸைட்டி. so anxiety is another type of tension அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, so இந்த ஆங்ஸைட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ஜங்டிவ். இது ரொம்ப வந்து டிஃப்யூஸா வேகா நமக்கு இருக்கும் நமக்கு. ஸோ இஃப் இன்ஃபென்ட்ஸ் வந்து இஃப் தே லேக் ஃபுட், அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து கிளியரா இருக்கு, தெளிவா தெரியும் அவங்களுக்கு பசிக்குது அப்படின்றது. மதர் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். பட் வாட் இஃப் தே ஆர் ஆங்ஷியஸ், வாட் இஃப் தே ஆர் லிட்டில் ஒரு மாதிரி இரிட்டேட்டடா ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்து அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ சலிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா this anxiety is transferred from the parent to the infant through the process of empathy. இது என்னன்னா ஒரு குழந்தையோட ஆங்ஸைட்டியை எப்படி பேரண்ட்ஸ் வந்து டீல் பண்றாங்களோ அதை பொறுத்து the child will
ரியாக்ட். ஓகே, சைல்டோட ஆங்ஸைட்டியும் அதை பொறுத்து மாறும். ஸோ பேரண்ட் வந்து எவ்வளோ ஆங்ஸைட்டிஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அதை பொறுத்து சைல்டும் அதே ஆங்ஸைட்டியை காமிக்கும். பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ணாம ஒரு பிரச்சனை வரும்போது the parents are like trying to make them understand or just telling them that this is normal அப்படின்னு சொன்னா அது ஒரு இன்செக்யூரிட்டியோ ஆங்ஸைட்டியோ வந்து கண்டிப்பா they will not carry. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம ஆங்ஸைட்டியில வந்து சலிவன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆங்ஸைட்டி அண்ட் லோன்லினஸ் ஆர் யூனிக் among all experiences and are totally unwanted and undesirable. Okay, so it is painful, அதனால people generally have a tendency to avoid it. Okay, but sometimes we get into that. So இப்போ அடுத்ததான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். டென்ஷன் எல்லாமே எனக்கு மாறுது, which is going to be either covert or covert. covertனா எனக்கு அவுட்வர்டா இருக்கும், இல்ல எனக்கு இன்வர்டா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஓகே, ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சி தட் இங்க வந்து you are able to say not all energy transformations are obvious covert. ஸோ எல்லாமே வந்து அவுட்வர்டுன்னு சொல்ல முடியாது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். சம் ஆர் கோவர்ட், வெளியே தெரியாம இருக்கும். சில அந்த ஆங்ஸைட்டி மாறுறது இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம், டைனமிசம்ஸ். ஓகே, ஸோ டைனமிசம்ல வந்து நமக்கு ரெண்டு இருக்குது. ஸோ ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்பெசிபிக் ஜோன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூ கேன் சி தட் அதுல வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஸ்பெசிபிக் ஜோன்ஸ், அது வந்து மவுத், ஏனல் அண்ட் ஜெனிட்டல் ரீஜன். செகண்ட் வந்து தோஸ் ரிலேட்டட் டு டென்ஷன்ஸ். ஸோ இந்த டென்ஷன்ஸ் ரிலேட்டடா என்னது, டிஸ்ஜங்டிவ், ஐசோலேட்டிங் அண்ட் தி கன்ஜங்டிவ். ஓகே, ஸோ டிஸ்ஜங்டிவ், ஐசோலேட்டிங் அண்ட் கன்ஜங்டிவ். ஸோ டிஸ்ஜங்டிவ் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ். ஓகே, டிஸ்ஜங்டிவ் இஸ் கோயிங் டு பி வாட் எவர் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும், disjunctive அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ malevolence is the disjunctive dynamism. ஸோ இது வந்து எந்த ஏஜ்ல இருந்து வருதுன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இருந்தே they'll have that. ஸோ பேரண்ட்ஸ் வந்து when attempt to control their children's behavior of physical pain, ஸோ அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து children will start to have a difference. ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா intimacy grows out of earlier need for tenderness. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டிமசியும் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டும் வந்து யூ ஷுட் நாட் கம்பேர். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த இன்டிமசி வந்து வில் டெவலப் ஈவன் பிஃபோர் பியூபர்ட்டி. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து முன்னாடியே லைக் இட் வில் எக்ஸிஸ்ட் ஈவன் பிஃபோர் அட்லசன்ஸ். ஸோ தே வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அன் இன்டிமசி பிட்வீன் 2 children. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பா இது நினைச்சிடக்கூடாது, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து லஸ்ட். ஸோ லஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஐசோலேட்டிங். லஸ்ட் வந்து ஐசோலேட்டிங். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா disjunctive, isolating and conjunctive. ஸோ disjunctive நம்ம பார்த்துட்டோம், இங்க டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டிங் டெண்டன்சி. ஸோ ஐசோலேட்டிங் டெண்டன்சி அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து அந்த லஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் டைனமிசம் டியூரிங் அடலசன்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து they will have a different kind of behavior. Even other person or object is like அந்த ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபரெண்டா இருந்தாலும் how do it increases their anxiety and decreases their feeling of self-worth. So lust இருந்துச்சுன்னா என்னோட lust of money இருக்குன்னு வச்சுக்கோங்க, I'm becoming very anxious, but என்னோட செல்ஃப் வர்த் வந்து எனக்கு குறையுது. ஏன்னா வந்து ஐ ஹாவ் லவ் ஆஃப் மணி, நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அங்க ஒரு தப்பு நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் டைனமிசம். ஸோ கன்ஜெக்டிவ் டைனமிசம் அப்படின்றப்போ ஸோ யூ கேன் see that this happens at the age of 12 to 18. Okay, இங்க என்னன்னா children will develop intelligence and foresight. So even they are able to learn which behaviors are related to increase or decrease in anxiety. So they are able to relate to the anxiety வந்து எது வந்து எனக்கு வந்து பெட்டர் ஆக்குது, எது குறைக்குது அப்படின்றத பொறுத்து they will be able to understand how to increase their anxiety or to decrease their anxiety in order to protect people. Okay, to protect themselves or to protect others. Okay, so இதான் வந்து நம்ம இதுல பாக்குறோம். So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா personifications. Okay, so this is again another இது. So first நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்பர்சனல் தியரி பத்தி பார்த்தோம்ல. So இன்டர்பர்சனல் தியரி நம்ம டென்ஷன் பத்தி பார்த்தோம், ஆங்ஸைட்டி பார்த்தோம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். So எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் we saw about the dynamisms. So next வந்து பாத்தீங்கன்னா personification. So personificationல என்ன அப்படின்னா how do you persona அப்படின்னா வந்து நம்ம வந்து படிச்சோம் பர்சனாலிட்டி இதுல வந்து படிச்சோம். persona அப்படின்னா வந்து it is going to be an outward mask. So how do you personify yourself?
So இதுல வந்து பாத்தீங்கன்னா there are three basic personifications. So three basic personifications that develop during infancy na bad mother, the good godmother and the me. So நான் யாரு, ஒரு குட் மதரா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு பேட் மதரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ சம் சில்ட்ரனுக்கு வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஐடென்டிக் பர்சானிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தே வில் இமேஜின் தட் தேர் இஸ் சம் சைல்ட் பிளேயிங் வித் தெம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு they will keep talking. So அந்த மாதிரி வந்து they will start feeling, right? So அதுதான் வந்து இந்த personification நம்ம பார்க்க போறோம். Okay, so here you can see that Sullivan's notion of a bad mother and a good mother, it is similar to Klein's concept of bad breast and good breast. So they feel in the bad breast and good breast, which nipple is satisfying them? Is it the nipple of the mother or is it some bottle? So எது வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அவங்களோட ஹங்கரை, அப்போ அங்க வந்து they will finalize எனக்கு எது தேவை அந்த இடத்துல. So bottle held by the father or the mother or the nurse வந்து எனக்கு அது it is not important. So அந்த இடத்துல ஒரு bad mother personification வந்துருது. So அப்போ அங்க வந்து some people feel that they are not a good mother when they are not able to feed the child. So அதுதான் வந்து அந்த bad mother. So அந்த இடத்துல என்ன ஆகும்னா the infant என்ன ஆயிடும், will acquire good mother personification. So அந்த the child will think that எனக்கு அந்த ஒரு இது எனக்கு வந்து expect பண்ணணும். So the two personifications வந்து one is based on the infant's perception. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the next one is going to be how it is being projected. Okay, the other is based on the calm tender mother. So mother is calm and tender, but how it is being personified. Okay, so இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா togetherவே exist ஆகும். The same mother who is very calm, who is like very loving, there might be a chance that they cannot feed the child. So அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுதான். So during mid infancy என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு ஒன்று வரும் பேட் மீ குட் மீ, இது நானே இல்லை நாட் மீ அப்படிங்கிறது. that comes into personification. So bad me அப்படின்றப்போ punishment, if I am getting punished by my parents அப்படின்றப்போ அங்க என்ன ஆயிடுது, the children tend to feel that they are bad அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும், நான் வந்து நல்லா இல்லை. So அந்த மாதிரி வந்து they will have some kind of that feeling. Okay, so next வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து so bad me shaped the interpersonal situations. So good me வந்து infant experience when they are rewarded. Okay, அவங்க ரிவார்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா not me personification வந்து ஒரு when they have some experiences related to anxiety, they feel that this is not me, இது நான் கிடையாது, இது வேற ஏதோ அந்த மாதிரி நினைக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து அடல்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா some kind of dreamsல schizophrenic episodes, dissociated reactions மூலமா they will show it off. Okay, so this is what we are seeing here. So இதை வந்து பாத்தீங்கன்னா stages of development நம்ம பார்த்தோம்ல, infancy, childhood, juvenile, pre-adolescence, early adolescence, late adolescence and adulthood ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ் யாரு, இப்போ வந்து ஒரு இன்ஃபென்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். ஸோ சைல்ட்ஹுட்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. அடுத்து ஜூனியர் லெவல்ல பிளேமேட்ஸ், ப்ரீ அட்லசன்ஸ்ல அந்த சிங்கிள் ஷம், ஸோ அவங்களுக்கு அது ஒரு சிங்கிள் பர்சன் வித் ஹூம் தே ஹேவ் த இன்டிமசி. ஏர்லி அடலசன்ஸ்ல வந்து தே ஹேவ் தேர் இன்டிமசி டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். லேட் அடலசன்ஸ்ல தே ஹேவ் ஒன் பர்சன் வித் ஹூம் தே ஆர் ஏபிள் டு ரிலேட் தெம்செல்ஸ். ஸோ இது வந்து எங்க அப்ளை ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா it is aimed at uncovering patients difficulties in relating to others. என்னால ஒருத்தவங்களோட ரிலேட் பண்ண முடியல அப்படின்றப்போ அதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றதுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் the therapeutic intendனா ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் the therapist and the patients. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து they are helping, the therapists are going to help them to reduce their anxiety and how to communicate with others. So இது எல்லாத்துக்குமே வந்து they are going to help them. Okay, so other words you can say friendship is not a condition of psychotherapy. So therapists should be trained as experts in the difficult business of making discerning observations. Okay, so this is all regarding Sullivan உடைய இந்த theory. Okay, the next one is going to be Henry Murray. அது வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ஸ்டாக் சலிவன், இது வந்து ஹென்ரி, ஹாரி வேற ஹென்ரி வேற, டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஓகே, ஸோ ஹாரி ஸ்டாக் சலிவன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி முரே. ஹென்ரி முரே வந்து எதை பத்தி பேசுறாருன்னா பர்சனாலஜி. ஸோ இவ்வளவு வந்து பர்சனாலிட்டி பத்தி தான் பேசுறாரு.
he's talking about personality, and he is talking about the personality that includes the conscious and the unconscious forces. Okay, so conscious and the unconscious forces பத்தி தான் வந்து he is talking here. He's talking about the influence of the past, present, and the future. So the impact of the physiological and the sociological factors. So இது எல்லாத்தையும் வந்து Murray's personality அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So Murray's personality la he is telling that personality is rooted in the brain. Personality எங்க இருக்குது? It is rooted in the brain. So அதனால ஒரு person உடைய cerebral physiology வந்து that will only guide every aspect of personality. So personality இவர் எதோட ரிலேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா brain கூட தான் வந்து இவர் வந்து ரிலேட் பண்றாரு. So what do we think அப்படின்ற மாதிரி தான். Okay, so here he is giving some principles. Okay, so என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 principles சொல்றாரு. So principle of personality la he is talking about 5 principles. So first one வந்து என்ன சொல்றாரு? Personality is rooted in the brain னு சொல்லிருக்காரு. So second principle என்ன அப்படின்னா வந்து idea of tension reduction. So எனக்கு வந்து நான் வந்து என்னோட டென்ஷனை குறைச்சாதான் என்னால வந்து I'll be able to லைக் இவர் டென்ஷன் குறைச்சாதான் என்னால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து he is agreeing with Freud and other theories. So to reduce the physiological and psychological tension. So வந்து I need to go for tension free state. அதான் வந்து second principle. So third principle என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா personality will always continue to develop over time. So it keeps on developing throughout the course of that person's life. So அந்த person அவங்க வந்து அவங்க லைக் லைஃப் மாற மாற அவங்களுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த் பிரின்சிபிள் என்னன்னா பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுது பட் இட் ஆல்சோ ப்ராக்ரஸஸ். ஓகே, இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு அப்படின்னா யூனிக்னஸ் ஆஃப் ஈச் பர்சன். இஸ் டாக்கிங் அபவுட் த யூனிக்னஸ் ஆஃப் ஈச் பர்சன் தோ தே ஹேவ் சிமிலாரிட்டிஸ். ஸோ அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருந்தாலுமே தே வில் பி யூனிக். The next one is going to be divisions of personality. So he is dividing a personality வந்து முறையா என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஃப்ராய்டு மாதிரியே சூப்பர் ஈகோ ஈகோன்னு சொல்லிட்டு மூணு விஷயமா டிவைட் பண்ணிருக்காரு. பட் கான்செப்ட்ஸ் அதுக்கு சேமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பட் லைட்டா தேர் இஸ் கோயிங் டு பி சேஞ்சஸ். பட் அந்த பேசிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ ஈத் அப்படின்னாலே பிரிமிட்டிவ். ஸோ பிரிமிட்டிவ் லஸ்ட்ஃபுல் இம்பல்ஸ் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் என்ன சொல்றாரு innate impulses. So whatever is inside எனக்கு உள்ளார தோன்ற அந்த innate impulses. So அதுதான் வந்து சொசைட்டி whichever the society is going to consider and desirable, accepting and so அதுதான் வந்து என்னோட ஈத் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து சூப்பர் ஈகோ பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா கல்ச்சர்ஸ் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். ஸோ வந்து சொசைட்டி எனக்கு ஒத்துக்கிறது. ஸோ அதுல வந்து அந்த கல்ச்சர் வந்து என்னென்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொசைட்டில வந்து நம்மளுடைய கல்ச்சரும் சேர்ந்து நம்ம பண்றதுதான் வந்து சூப்பர் ஈகோ. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தி சூப்பர் ஈகோ இஸ் இம்போஸ் ஆன் சில்ட்ரன் அட் அன் ஏர்லி ஏஜ். எப்படின்னா அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் மூலமா தே வில் ஷோ தட் இதுதான் நம்மளுடைய கல்ச்சர், திஸ் இஸ் வாட் யூ நீட் டு பிகம். ஸோ அப்படி சொல்றது தான் வந்து நம்மளுடைய ஹென்ரி முரே அவரோட இது. ஓகே, ஸோ சூப்பர் ஈகோ என்ன சொல்றாரு அப்படின்னா சோஷியலி அன்அக்செப்டபிள் இம்பல்சஸ் எடுத்து நான் எப்படி வந்து how an acceptable need can be expressed and satisfied. Okay, so அதான் ஈகோ அப்படின்றது என்ன அப்படின்னா it is going to be providing us with long range goals. So அதுக்கு நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைவ் பண்ணணும், what is my ambitions and aspirations. So ego is the rational governor of the personality. Okay, so திரும்ப நான் சொல்றேன், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய சொசைட்டில என்னென்ன ஒத்துக்கிறாங்களோ அது நோக்கி நான் போனோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா வந்து சூப்பர் ஈகோல கல்ச்சரையும் நம்ம கொண்டு வரோம். we are bringing the culture. ஸோ வந்து இது ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சு அவங்கள மாதிரி வரணும்ன்றது. ஓகே, அண்ட் ஈகோன்றது ரேஷனல் கவர்னர் ஆஃப் தி பர்சனாலிட்டி. ஸோ ஈகோ இஸ் மோர் ஆக்டிவ் இன் டிட்டர்மைனிங் த பிஹேவியர். ஓகே, ஸோ ஈகோ இஸ் தி ஆர்பிட்டர் பிட்வீன் த ஈத் அண்ட் சூப்பர் ஈகோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 நீட்ஸை பத்தி பேசியிருக்கிறாங்க. There are 20 needs which he has said. இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க அந்த மீனிங் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபேஸ்மெண்ட் என்னன்னா
டு சப்மிட் பாசிவ்லி டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இதை ஒத்துக்கிறேன். ஐ எம் அக்செப்டிங் டு சம்திங் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போறேன், அச்சீவ் பண்ண போறேன். ஸோ டு அக்கம்ப்ளிஷ் சம்திங், ஸோ ஐ எம் கோயிங் டு அச்சீவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஐ எம் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் அஃபிலியேஷன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, ஐ எம் பீங் நியர் டு லைக் என்ஜாய் கோஆப்ரேட்டிவ் ஆர் கோஆப்ரேட் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணி வரதுக்கு அஃபிலியேஷன் கிடைக்குது. ஸோ இந்த அஃபிலியேஷன்லாம் கிடைச்ச உடனே யூ கேன் சே தட் அந்த ஒரு அக்ரஷன் வந்துருது. ஸோ அக்ரஷன் வந்த பிறகு யூ ஆர் கோயிங் த்ரூ கைண்ட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் அன் அட்டானமி. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா, ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அபேஸ்மெண்ட் இஸ் எனக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வருது, அந்த ஃபோர்ஸ்னால நான் இதை செய்யறேன். செய்யும் போது ஐ அச்சீவ் சம்திங். when I achieve something I get some kind of affiliation. அஃபிலியேஷன் கிடைச்ச உடனே என்ன ஆயிடுது, ஐ பிகம் வெரி அக்ரெசிவ் அண்ட் ஐ கெட் சம் கைண்ட் ஆஃப் அனாட்டமி. இதுல வந்து 5A முடிஞ்சிருது. ஸோ 5A முடிஞ்சிருது. அபேஸ்மெண்ட், அச்சீவ்மெண்ட், அஃபிலியேஷன், அக்ரெஷன், அட்டானமி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ஆக்ஷன். சரி, எனக்கு ஒரு அட்டானமி கிடைச்சிருச்சு நான் தான். ஸோ அதை வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் அ கவுண்டர் ஆக்ஷன். ஸோ வந்து எனக்கு அந்த இடத்துக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸோ அட்டானமி அச்சீவ் பண்ண அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர்ஸ் நான் என்ன மாதிரி ஹவ் ஐ எம் கோயிங் டு மாஸ்டர் ஆர் மேக்அப் ஃபார் தட். ஓகே, ஸோ அந்த ஒரு கவுண்டர் ஆக்ஷன் நான் கொடுக்கும்போது ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ டிபெண்டன்ஸ். ஓகே, ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ டிபெண்டன்ஸ் wherein I am defending myself against assault, criticism. இது எல்லாத்தையுமே நோக்கி நான் ஒரு டிபெண்டன்ஸ், ஐ எம் ட்ரைங் டு டிபெண்ட். நான் டிபெண்ட் பண்ண பிறகு என்ன ஆயிடுது, நான் வந்து வாட் ஐம் டூயிங் நெக்ஸ்ட் திங் இஸ் டிஃபர் பண்றது. ஸோ டிஃபர் அப்படின்றது என்னன்னா, யூ ஆர் அட்மைரிங் அண்ட் யூ ஆர் சப்போர்ட்டிங் அ சீனியர் பர்சன். ஸோ நான் டிபெண்ட் பண்ணிட்டு அவங்கள நான் அட்மைர் பண்றேன். யாரை நான் டிபெண்ட் பண்ணிருக்கேனோ அவங்கள அட்மைர் பண்றேன். ஸோ அட்மைர் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் டாமினன்ஸ் which is being exhibited. Okay, அதை exhibit பண்ணும்போது I have some kind of harm. அந்த harm I have to avoid. harm avoid பண்ணும்போது I also need to avoid humiliation. அது info avoidance வந்து ஒரு inferiority-யா நம்ம ஃபீல் பண்றது வந்து I'll have to avoid. Okay, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும்போது I'm getting some kind of nurture. ஸோ ஒரு எனக்கு வந்து நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சிம்பத்தி தேவைப்படுது. ஸோ ஐ டூ சம் கைண்ட் ஆஃப் சிம்பத்தி. அதுக்கப்புறமேட்டு ஒரு நர்ச்சர் பண்ணும்போது கண்டிப்பா வில் ஹாவ் டு டூ திங்ஸ் இன் ஆர்டர் அண்ட் யூ ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு இட். ஸோ அதுக்கு பிளே வருது. ஸோ ஃபைனலா நம்ம when we are going to அந்த ஆக்டை வந்து நம்ம வந்து பிளே பண்ணும்போது எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எதெல்லாம் தேவையான சென்சஸ் இம்ப்ரெஷன், ஸோ அதை தேடி போறது. வாட் எவர் ஐ நீட் ரிஜெக்ட் அண்ட் சென்டியன்ஸை தேடி போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஐ வில் பி ஏபிள் டு கெட் இன் டு அ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஏன்னா லைஃப் நான் சக்சீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபைனலா என்ன வருதுன்னா சக்கரன்ஸ். ஸோ டு பி நர்ஸ், சப்போர்ட்டட், சஸ்டெயின்ட். ஸோ இது எல்லாமே ஐ எம் ஏபிள் டு கெட். ஓகே, ஸோ எல்லாம் கிடைக்கும் போது ஐ கெட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் மை நீட்ஸ். ஓகே, நான் திரும்ப ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 5A வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபோர்ஸ் வரும்போது ஐ எம் ட்ரைங் டு சப்மிட் மை செல்ஃப். ஸோ ஐ எம் அக்கம்ப்ளிஷிங் சம்திங். ஸோ எனக்கு ஒரு அஃபிலியேஷன் கிடைக்குது. அது ஜாஸ்தி ஆகும்போது அக்ரஷன் ஆயிடுது, அட்டானமி கிடைக்குது. அட்டானமி கிடைச்ச பிறகு அங்க ஏதோ மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ அதை நான் கவுண்டராக்ட் பண்றேன். கவுண்டராக்ட் பண்ணும்போது ஐ கெட் சம் கைண்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ், டிஃபரன்ஸ் அண்ட் டாமினன்ஸ். ஸோ இந்த D வந்து 3 இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபெண்டன்ஸ், டிஃபரன்ஸ் அண்ட் டாமினன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், எக்ஸிபிட் பண்ணிட்டு ஐ எம் ட்ரையிங் டு அவாய்ட் ஹார்ம் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமிலியேஷன், ஹார்ம் அண்ட் ஹியூமிலியேஷன். ஸோ ஐ எம் ட்ரையிங் டு அவாய்ட் ஹார்ம் அண்ட் எக்ஸிபிட் பண்ண பிறகு ஐ ஹாவ் டு அவாய்ட் ஹார்ம் அண்ட் ஹியூமிலியேஷன். ஸோ நாங்க நர்ச்சர் பண்றேன். ஸோ நர்ச்சர் பண்ணும்போது ஆர்டரா ஐ எம் கோயிங் டு பிளே and then I am rejecting whatever is not required. So sentience க்கு importance கொடுத்து sentience, sex and succurrence. Okay, sentience, sex and succurrence இது நான் மூணுமே வந்துச்சுன்னா I get a complete understanding. இதுல இருக்க ஆல்பபெட்ஸை மட்டும் நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 5A வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you get the alphabets in order. C, D ல வந்து 3 இருக்குது. C, D, E வருது. ஓகே, ஏக்கு அப்புறமேட்டு எனக்கு CDE சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் HI வருது. தென் ஐ ஹாவ்
NOP. ஓகே, அதுக்கப்புறமே RSU. Sல 3 இருக்கு. ஓகே, so இது வந்து நீங்க if you remember this order and if you remember what I told you to remember in the order, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நீட்ஸ். ஸோ பீப்புளுக்கு என்ன மாதிரி நீட்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு விதமான நீட்ஸ் வருது. ஒன்று பிரைமரி அண்ட் செகண்டரி நீட்ஸ், அடுத்தது ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் நீட்ஸ். பிரைமரி நீட்ஸ் வந்து வாட் ஐ நீட் ஃபார் மை சர்வைவல். ஓகே, செகண்டரி நீட்ஸ்ன்றது என்னுடைய ஒரு சொபிஸ்டிகேஷனுக்காக பிரைமரி நீட்ஸ்ல இருந்து எனக்கு அடுத்த இதுக்கு போறது. தே ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் பட் இட் டெவலப்ஸ் ஆஃப்டர் த பிரைமரி நீட்ஸ். ஓகே, இட் இஸ் டீலிங் வித் இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ். ஸோ ரியாக்டிவ் நீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it is going to involve a response to something specific. It will arouse only when that object appears. So harm avoidance வந்து எப்போ வரும்? only when there is a threat. ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் எனக்கு ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவ்னா I am trying to avoid even before something is going to happen. ஓகே, ஸோ இந்த பிரச்சனை வரும் முன்னாடி நான் எப்படி அவாய்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஸோ இங்க லாஸ்ட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. ரியாக்டிவ் நீட்ஸ் இன்வால்வ் ரெஸ்பான்ஸ் டு a specific object. Proactive needs arise spontaneously. Automatically நான் அதை இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் characteristics of needs. So characteristics of needs எதுக்காக அப்படின்னா to have achievement, dominance and autonomy. Okay, achievement, dominance and autonomy. So இதுல வந்து ஃபர்ஸ்ட் எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா சப்சிடேஷனை பத்தி பாக்குறோம். சப்சிடேஷன் அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து I need to satisfy my need. ஓகே, ஸோ அந்த ஒரு நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான். டு சாட்டிஸ்ஃபை த அஃபிலியேஷன் நீட் பை பீயிங் இன் கம்பெனி ஆஃப் அதர் பீப்புள், ஐ வில் ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங். இப்போ நான் வந்து ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்போட நான் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் ஆல்சோ பிகம் அ பார்ட் ஆஃப் த குரூப். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, என்னால முடியாது. ஸோ சப்சிடேஷன். ஸோ நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து என்னை இது பண்றேன். ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ் நீடு, சப்சிடரி டு த அஃபிலியேஷன் நீடு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஈவெண்ட்ஸ் வந்து கேன் அஃபெக்ட் இந்த இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பிரஸ்ன்னுவாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பிரஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா என்வாயன்மெண்டல் ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா இட் வில் ப்ரெஷரைஸ் த இண்டிவிஜுவல் டு ஆக்ட் இன் அ சர்டன் வே. ஸோ எனக்கு இது என்ன நீட் இருக்குதுன்றதை பொறுத்து நான் வந்து என்னோட என்வாயன்மெண்ட் வந்து எனக்கு இது பண்றது. இங்கதான் வந்து கான்செப்ட் ஆஃப் தீமா வருது. ஸோ தீமா அப்படின்றப்ப என்ன அப்படின்னா பர்சனல் ஃபேக்டர்ஸையும் நம்மளுடைய பிஹேவியரு, environmental factors இது எல்லாமே வருது நமக்கு. So what does my personal factor and environmental factor have on my behavior? And behaviorல personal factors environmental factors எப்படி impact பண்ணுது அப்படிங்கிறது தான். So next வந்து பாத்தீங்கன்னா personality development in childhood. So personality development வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஸ்டேஜஸ்ல இருக்குது. ஓகே, அந்த 5 ஸ்டேஜஸ் வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், அதோட இது முடிய போகுது. ஸோ 5 ஸ்டேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கோயிங் டு பி கிளாஸ்ட்ரல் ஸ்டேஜ். கிளாஸ்ட்ரல்ஸ்னா கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்னு. கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்னா என்னது? ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஸ்பேசஸ்ன்னு வாங்க. ஓகே, கிளாஸ்ட்ரோபோபியா அப்படின்றப்போ இது என்னதுன்னா ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஸ்பேசஸ். இது என்ன அப்படின்னா when the fetus is in the womb, அது எப்படி இருக்குது? க்ளோஸ்டா இருக்குது. the child is very comfortable. ஆனா once a child is born என்ன ஆயிடுது? வெளியே வந்துடுறாங்க. ஸோ அப்போ அங்க என்ன ஓப்பன் ஸ்பேஸ் வந்தது. ஸோ அங்க இருந்தே இந்த ஒரு ஃபியர் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து they don't want to come out of their own zone. அந்த ஜோனை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்வாங்க. ஏன்னா they have the feeling of insecurity and helplessness. ஓகே, அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா போக மாட்டாங்க. அதே போல they'll have fear of falling, drowning, fires, earthquakes. ஏதோ ஒரு ஆபத்து அங்க நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு they'll have suffocation, they'll have confinement. இந்த மாதிரிப்பட்ட பீப்புள் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ் ஏர், டிராவல் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. The next one is called the oral stage. Oral stage வந்து you can call it as dependence. Oral stage நம்ம என்ன சொல்லலாம்? Dependence. So how you are depending on the others. Okay, it's going to be a combination of mouth activities, passive tendencies, and need to be supported and protected. I want to feel that I am supported. So எனக்கு வந்து இங்க என்ன வருது அப்படின்னா நான் வந்து I am being dependent on somebody. Okay, இந்த ஓரல் அக்ரெஷன் காம்ப்ளெக்ஸை வந்து எனக்கு வந்து நான் எப்படி வந்து நான் பண்றேன், அது எப்படி நான் ஓவர் கம் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏனல் ஸ்டேஜ்.
ஸோ ஏனல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ சி தட் ஏனல் ஸ்டேஜ்ல இருக்கிற பீப்புள் வந்து தே வில் பி டிஸ்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. தே வில் பி டிஸ்ஆர்கனைஸ்டு. அதாவது வந்து இவங்களுடைய அக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பர்சன் வித் திஸ் காம்ப்ளெக்ஸ் வில் பி டர்ட்டி ஆர் டிஸ்ஆர்கனைஸ்ட். அவங்களால வந்து ஒரு நீட்டா ஒரு விஷயங்களை ப்ராப்பரா எடுத்து அதை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா தே ஆர் வெரி அக்ரெசிவ். அவங்களால வந்து அதை வந்து ஒரு ஆர்டர்லி மேனர்ல பண்ண முடியல. The next one is going to be urethral stage. Urethral stage வந்து பாத்தீங்கன்னா they have high aims. Okay, they have high aims. ஆனா வந்து அவங்க அதை நோக்கி போறாங்களா அப்படின்றது தான். எக்ஸசிவ் ஆம்பிஷன் ஆனா வந்து செல்ஃப் எஸ்டீம் தான் இல்ல. ஸோ எக்ஸிபிஷனிசம் இல்ல, பெட் வெட்டிங் இருக்கு, செக்ஷுவல் கிரேவிங்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹை எய்ம்ஸை வந்து அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி சம்டைம்ஸ் தேல் ஹாவ் சம் ப்ராப்ளம். ஓகே, தி லாஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி தி ஜெனிட்டல் ஆர் கேஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ். அது என்ன அப்படின்னா கோர் ஆஃப் ஆங்ஸைட்டி இன் மேல் அடல்ட்ஸ். ஸோ மேல் அடல்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி தான். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு ஹென்ரி முரே. ஸோ இது அப்ளிகேஷன் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹென்ரி முரே வந்து இதை வந்து அவர் வந்து தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் படிச்சோம்ல லாஸ்ட் பிளாக்ல. ஸோ இது வச்சுதான் பண்ணாங்க அப்படின்றாங்க. எங்கன்னா World War IIல முரே வந்து he did an assessment program for the Office of Strategic Servicesல. ஸோ அங்க போய் என்ன பண்றாருன்னா he tried this. Okay, he tried doing some program. ஸோ அந்த அசஸ்மெண்ட் டெக்னிக் வந்து இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணது தீமேட்டிக் அப்பர்செப்ஷன். ஸோ கொஞ்சம் பிக்சர்ஸை கொடுத்துட்டு அவங்க ஸ்டோரி கம்போஸ் பண்ண சொல்றது. ஸோ அவங்க ஸ்டோரி அவங்க எழுதும்போது அவங்க என்ன டோன்ல எழுதுறாங்க, ஹவு டு தே ஃபீல், ப்ரொஜெக்ட் ஃபீலிங்ஸ் ஆன் டு கேரக்டர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸை வந்து அவங்க என்ன மாதிரி வந்து டெபிக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இந்த தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் டன் பை ஹென்ரி முரே. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிளாக் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் பிளாக் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ செகண்ட் பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நீட்ஸ் அந்த 20 நீட்ஸ் தான் உங்களுக்கு சொன்னது திரும்ப ஒரு தடவை யூ கேன் play back again and then try to understand. So next one is going to be block 3. block 3 4 approach இருக்கு. அதாவது 2 approach இருக்கு பட் 4 people ஓடது இருக்குது. Okay, there are 2 approaches, existential and trait. So இது வந்து 4 பேரோட அப்ரோச், ரோலோ முரே, விக்டர் ஃப்ராங்க், அதுக்கப்புறம் ஆல்போர்ட், கேட்டல். ஸோ இவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். So we'll see the next block in the upcoming video. Hope you have understood this. ஏதாவது புரியல அப்படின்னா leave it in the comments if you have any doubts. உங்களுக்கு இது வந்து previous year questions வந்து பார்த்தீங்கன்னா since it's an elective paper there are only 2 question papers. I will very soon do another video for the previous year question paper also. See you again another video. Thank you everyone.